ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேன், மலைத்தேன் சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த காட்டுக்குள்ளலாம் அந்த முள்ளு செடி இந்த மாதிரிலாம் வந்து ஒரிஜினல் தேன் சரிங்களா? ஒரிஜினல் தேன் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா? எடுக்க போகிற வீடியோவை தான் நம்ம வந்து சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து வந்து எடிட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரிங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஒரிஜினல் தேன் மக்களே சரிங்களா? கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை இந்த மாதிரிலாம் பாகுலாம் ஊற்றி இந்த மாதிரிலாம் விற்பாங்க. இது வந்து ஒரிஜினல் தேன் சரிங்களா? பியூரான தேன். இந்த மாதிரி தேன் வந்து எங்கேயுமே வந்து பியூராக வந்து கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அது நம்ம கிடைச்சாலுமே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து போய்ட்டு இப்படி எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்து வந்து சாப்பிடணும், ஒரிஜினல் தேன் வந்து எவ்வளோ நல்லது அப்படிங்கிற உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்காண்டி இதை வந்து எடுத்துருக்குறோம். பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆயுதமே கிடையாது சரிங்களா? உடம்புல எதுவுமே மூடிக்கல, எதுவுமே பண்ணல. அவர் வந்து போய் தைரியம் போய் எவ்வளோ இதை கான்ஃபிடண்ட்டாக போய் எடுக்கிறாங்க மட்டும் பாருங்கள் சரிங்களா? இந்த தேன் சாப்பிட்டா உடம்புல உள்ள நோய் எந்த நோயுமே இருக்காது மக்களே சரிங்களா? அவ்வளோ சத்தான இது தேன் வந்து இந்த தேன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவும் செய்யாது, எடுக்க முடியாது. எடுக்க போனோம்னா உடம்புலாம் கொட்டி உடம்புலாம் ரொம்ப புண்ணாகிரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் எவ்வளோ வந்து ஸ்லோவாக போய் எடுக்கிறாங்க மட்டும் பாருங்கள் அந்த முள்ளெல்லாம் உடைச்சி விட்டு எவ்வளோ. ஆனால் ரொம்ப கஷ்டம் மக்களே. ஆனால் இந்த நீங்கள் நினைப்பீங்க தேன் வந்து பாட்டில் விற்கிது, நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கி சாப்பிட்றோன்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரிஜினல் தேன் கிடையாது. ஒரிஜினல் தேன் எடுக்கிறதுல இந்த மாதிரி தான் மக்களை எடுப்பாங்க சரிங்களா? அவ்வளோ கஷ்டம் அந்த தேன் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம். முள் செடிலாம் போட்டு அந்த முள்ளெல்லாம் கீச்சும், உடம்புலாம் கீக்கும், அதுக்கிட்ட ரொம்ப அடிலாம் படும். அதுக்கடுத்து சேஃப்டியாக வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து எடுத்தால் நம்மளை வந்து கொட்டாது. அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கொட்டி நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ணிடும் சொல்லுவாங்க. நிறைய தேன்லாம் கொட்டுன்னு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நிறைய தேன் குழவிலாம் கொட்டுச்சுன்னா நம்ம வந்து கொட்டாமல் எடுக்கணும்னா அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது வந்து எதுவுமே ஆட்டக்கூடாது, அது எதுவுமே கல்லை விட்டு எரியக்கூடாது, எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பக்கத்தில் போய் எப்படி வந்து என் ஃப்ரெண்டு போய் எடுக்கிறான் மட்டும் பாருங்கள். சூப்பராக எடுப்பான் சரிங்களா? எவ்வளோ பெரிய தட்டாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துருவான் சரிங்களா? இந்த இதான் மக்களே. ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து சரிங்களா? எப்படி எடுக்கிறாங்க, எப்படி இதாக்குறாங்க, ஸ்லோவமாக எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு ஃபுல்லுமே தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதெல்லாம் எடுக்கிற கஷ்டம். ஆனால் நிறைய நோய்களை வந்து இது வந்து குணப்படுத்தும் மக்களே. நிறைய நோய்கள் வந்து இது வந்து குணப்படுத்தும். தேனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா? இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து மண்டையெல்லாம் தடவைனா வெள்ளை முடியெல்லாம் முளைச்சிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். அது வந்து உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி தெரில, ஆனால் கிராமத்து சைடு இல்லாமல் இந்த தேன்லாம் ஈஸியாக வந்து கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் சரிங்களா, சிட்டி சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த தேன் வந்து இருக்க தெரியாது. ஆனால் கிராமத்து சைடு வந்து நிறையா இருக்கும். ஆனால் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து எடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் பயமாக இருக்கும், ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ஈஸியாகவே எடுத்துருவான் சரிங்களா? அவன் பாருங்களேன் எவ்வளோ வந்து அசால்ட்டாக வந்து போய் எப்படி எடுக்கிறான் மட்டும் பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கும் இந்த தேன் வேணும் அப்படின்னா சரிங்களா, இந்த ஒரிஜினல் தேன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்குறேன் நம்பர் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு வந்து தேன் வந்து கொடுத்துர்லாம் ஓகேங்களா? பாருங்கள், அவர் எடுக்க போகும்போது வந்து இப்போ வந்து ஒரு குலைவு வந்து கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து போட்டு சொல்லிடும். இந்த பார்த்திங்களா எவ்வளோ குனிஞ்சிக்கிட்டு வந்து அங்கிட்டருந்து ஆட்டுறான் பார்த்திங்களா? ஆட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அந்த ஈச்சிலாம் வந்து மேலே வருது பாருங்கள். அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும் சரிங்களா? நான் தான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பக்கத்தில் போக முடியல, எனக்கு வந்து ஒரே பயம். அதனால் பக்கத்தில் வந்து போகல. அதனால் தூரமாக எடுத்தனால உங்களுக்கு வந்து நல்லா ஜூம் பண்ணி வந்து காமிக்க முடியல சரிங்களா? பாருங்கள், அவரோட மண்டையிலலாம் பாருங்கள் எப்படி வந்து ஈச்சி வந்து அலையுதுன்னு பாருங்கள். அந்த பாருங்கள் மேலே ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஈச்சி அலையுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஈச்சிக்கு நடுவில் போய் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக போய் எடுக்கிறாரு மட்டும் பாருங்கள். பயங்கரமான ஆளுங்க. நான் உண்மையிலே நீங்களுமே இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? எப்படி உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குது, நீங்களும் வந்து தேனீச்செல்லாம் கொட்டு வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் சரிங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிறீங்க, எடுத்து சாப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் எத்தனை கொலையிட்ட வந்து கொட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் சரிங்களா? கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கான்ட்டு. பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிங்கன்னு நினைக்கிறேன், எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த பாருங்கள் எப்படி எடுக்கிறாரு மட்டும் பாருங்கள். நிறையா முள்ளுங்க, நாங்கள் இப்போ எடுக்க போன இடத்துல நிறையா முள் கீழே போய் வச்சுருந்துச்சு. அதனால தான் ரொம்ப டைம் ஆச்சுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக எடுத்துடுவார். அவர் வந்து எவ்வளோ பேர் தட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக எடுத்துடுவார். நீங்கள் எதுவுமே இந்த கத்திக்கம்பு சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. கத்திக்கம்பு சொல்லுவாங்க. அந்த கத்திக்கம்பு எதுவுமே இல்லை, சும்மா ஆளாக போனோம். அந்த இடத்துல வந்து தேன் கூடு வந்து பார்த்தோம். சரி எடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி வந்து வீடியோ வந்து போட்டுக்கிருக்கிறேன் சரிங்களா? நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த மேலே வந்து தேன் தட்டு வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லைட்டாக வந்து அதை மட்டும் முள்ளை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டா போதும், தட்டு வந்து வந்துடும்.
கரெக்டாக வந்து என்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்க முடியல. அந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எல்லாம் குலவியெல்லாம் தட்டி விட்டோன்னு எப்படி பூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, கொடூரமாக இருக்குதா பார்த்தீங்களா, எப்படி எடுக்கிறாரு மட்டும் பாருங்கள். இது வந்து நான் எடுக்கலைங்க, என் ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாரு மட்டும் பாருங்கள், பயங்கரமாக எடுக்கிறாரா, எப்படி இருக்குது பாருங்கள். அது ஆட்ட பார்த்தீங்களா, தட்டை பாருங்கள், தேன் பாருங்கள், எவ்வளோ தேன் இருக்குது மட்டும் பாருங்கள். அதில் பயங்கரமான தேனுங்க, நிறையா தேனுங்க இருக்குங்க. இதாங்க ஒரிஜினல் தேனுங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியல, ஆனால் இதுதான் ஒரிஜினல் தேன். இந்த மாதிரி தேன் வந்து உங்களுக்கு கிடச்சின்னா தயவுசு சொல்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் வாங்கி வந்து சாப்பிடுங்க, சரிங்களா. இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. குலவி கொட்டிருச்சுங்க அவருக்கு வந்து. அதாங்க உடனே கையை எடுத்துட்டார். குலவி கொட்டிருச்சுங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஃபுல்லாக தேனுங்க, கீழே ஃபுல்லாக அதோட தட்டு சொல்லுவாங்க, அந்த தட்டு. ஆனால் மேலே ஃபுல்லாக தேன், அது கீழே உள்ளதும் பார்த்திங்கன்னா அது போய் அந்த அடகாத்து, அது வந்து வீடு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் வந்து குஞ்சு பறித்து எல்லாமே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு தேன் எடுத்து போய் சேமிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அந்த குலவி வந்து பண்ணும். அதுக்கு வந்து கீழே உள்ளது ஃபுல்லாக அதோட ரூம், சரிங்களா, அதோட அடுக்கு மாடிகள், அதோட அரண்மனைகள், அதுலாம் மேலே இருக்கிறது ஃபுல்லாக தேன், சரிங்களா. அது சேமித்து வச்சுருக்கிற தேன், அது ஃபுல்லாக மேலே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்களா. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீழே ஃபுல்லாக அதோட தட்டு, அதோட அடுக்கு மாடிகள், அதில் குஞ்சு பறிக்கும், அதில் தான் எல்லாமே பண்ணும். அதோட இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக தேன், ப்யூரான தேன், குவாலிட்டியான தேன். இந்த மாதிரி தேன் கிடச்சா விட்டுறாதீங்க, தயவுசு சொல்கிறேன். இந்த இதை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குது, நிறைய நற்குணங்கள்லாம் உண்டு இந்த தேனில் வந்து. உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் இந்த கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட, இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட வந்து கேளுங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த தேன் ஒரிஜினல் தேன் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த இது வந்து உடைக்கிறாருங்க, உடைக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து உடைச்சி அவ்வளோதான் எடுத்துட்டார். நீ கொஞ்சம் தான் அவ்வளோதாங்க முடிச்சிட்டாருங்க. அந்த மேலே உள்ள கம்பு உடச்சி எடுக்கிறாரா, அவ்வளோதாங்க. பாருங்க, பயமே இல்லைங்க அவருக்கு வந்து. அசால்ட்டு எடுக்கிறாருங்க. ஆனால் கொட்டு வாங்கிட்டார், 2-3 கொட்டு வாங்கிட்டார். மறுபடியும் நின்று பயம் இல்லாமல் எடுக்கிறாரு பார்த்தீங்களா. இதாங்க திறமைங்க சொல்கிறது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிங்க. லாஸ்ட் ஃபைனல் டச்சுங்க, அவ்வளோதாங்க. எடுத்தோடனே நம்ம வந்து சாப்பிட்லாங்க, அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம இனிப்பாக செம்மையாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கும் உண்மையிலே, பயங்கரமான டேஸ்ட்டு, பயங்கரமான இதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க சொல்லுங்கள், சரிங்களா. நாங்கள் இந்த மாதிரி அனுபவமே கிடையாது, நாங்கள் வந்து சிட்டி சைடு இருக்கிறோம் அப்படின்ட்டு, சரிங்களா. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சுங்க. பாருங்கங்க, அந்த தேன் உடஞ்சிருச்சுங்க. பாருங்கள், உடச்சி எடுக்கும்போது வந்து தேன் வந்து உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், தேன் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. தேனை சாப்பிட வேண்டியதாங்க அடுத்த வேலையேங்க. அடுத்த வேலை சாப்பிட்ற வேண்டிய வேலை தான், அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு வந்து வாங்குறாரு, செல்லை வந்து வாங்கி மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. அந்த தேனோட தட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டோம். இவ்வளோதாங்க அந்த தேனோட இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும். அவர் தாங்க அந்த பைல்வான், அந்த தேன் தட்டு எடுத்து விட பைல்வான். பார்த்திங்களா, எல்லாமே தேனுங்க. எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள், மேலே உள்ளது ஃபுல்லுமே தேனுங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. போங்க, இந்த பாருங்கள், ஃபுல்லுமே தேன். ஸோ சேடு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது எச்சு ஊறுதுங்க, அப்படி இருக்குங்க தேன். பாருங்கள், அது மேலே ஃபுல்லாக குலவிலாம் ஆயுது பார்த்திங்களா. அந்த குலவிலாம் கொட்டிச்சா அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படி கொய்யின்னு இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. அப்படி அந்த மெழுகு தொட்ட உடனே அப்படி நைஸ் போல் வருது பார்த்திங்களா. அது ஃபுல்லாக தேன், அவ்வளோ தேன். அவ்வளோதாங்க, இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் வந்து. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேன் வந்துச்சுன்னா வேணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்றோம், சரிங்களா. அதோட ரேட்டு வந்து நான் வந்து என்னென்னு கேட்டுகிட்டே வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அதை மாதிரி இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து பாட்டில் அடித்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன், சரிங்களா. இந்த கீழே உள்ளதுலாம் அதோட குஞ்சுங்க, சரிங்களா, அதோட குஞ்சுங்க, சரிங்களா. கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி, என் ஃப்ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. கேட்டு அவங்க ரேட் என்னன்னு கேட்டு அவங்க வந்து கொரியர் கூட பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே கொரியர் வந்து பண்ணிவிடும். இந்தியா ஃபுல்லுமே கொரியர் பண்ணி விடலாம், சரிங்களா.
அது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ரேட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. என் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஃபினிஷ், முடிச்சாச்சுங்க. இனி வந்து அடுத்து வந்து சாப்பிட்றது தான் வேலையே. அவ்வளோதாங்க, சூப்பருங்க.